ஏனென்றால் நான் ஒரு விடயம் மிக முக்கியமான இந்த தருணம், அதாவது தமிழ் கத்தோலிக்க ஒன்றியம் யூகே, அதாவது இது 1987ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அப்போதிலிருந்து இன்றைய தாயகத்துக்கான பணிகளை செய்து வருகிறது கிறிஸ்துவனுடைய கிருபையால. அதாவது ஆதரவற்ற பிள்ளைகள், அங்கவீனமான பிள்ளைகள் என்று பிள்ளைகளை பராமரித்தலும் அவர்களுக்கான கல்வி வசதியை வழங்குவதும் என்று தொடர்ந்து இந்த சேவையை ஆற்றி வந்தார்கள் பல நல்ல உள்ளங்கள். அது தொடர்ந்து பின்பு சேரிட்டியாக, அதாவது தொண்டு பணியாக விஸ்தரிக்கப்பட்டு இன்று வரை அது செயல்பட்டு வருகின்றது. உங்களுக்கு தெரியும், இதுக்கு இந்த இமெயில் இருக்குது, மற்றது ஃபேஸ்புக் இருக்குது, மற்றது வெப்சைட் இருக்குது. நீங்கள் இதன் மூலம் அதாவது www.tcauk.org, மற்றது ஃபேஸ்புக், மற்றது எங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கள் என்றால், இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கள் என்றால் நீங்கள் எல்லா விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்வீங்கள். அதாவது தமிழ் கத்தோலிக்க ஒன்றியம் TCAUK, இதுக்கு போனீங்கன்னா எல்லா விவரங்கள், எப்படி உதவி செய்கிறது, எப்படி எவ்வளவு உதவி செய்கிறது என்றது எல்லாத்தையும் அறிந்து கொள்வீங்கள். அதன் மூலம் நாங்கள் இன்னும் தாயகத்துக்கு நிறைய தேவைகள் இருக்குது. அந்த நிறைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யறதுக்கு நீங்கள் இந்த உதவியை செய்யுங்கோ. அதோட இது எல்லாருக்கும் பரவ செய்யுங்கோ, இது எல்லாருக்கும் தெரியட்டுக்கும். அதன் மூலம் அவர்கள் சிறிய உதவியாக செய்வார்கள். இதுக்கு அதோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கள் என்றால் பெரிய உதவியா இருக்கும். இது அனைத்து பிரிவினரும் இதை ஏற்றி இந்த சின்ன உதவியை செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த மக்களுக்கான பணியை செய்யறதுக்கு. மத்திய 25 சொன்னது போல மக்கள் இனத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு இந்த கடைசி நாள்ல எங்களுக்கு வானதூதர் அனைவரும், மானிடர் யாவரும் ஆண்டவர் திருமுன் வரும்போது அவர்கள் அனைவரும் கைமாறு பெறுவார்கள், வலப்பக்கம் இடப்பக்கம் என பிரிக்கப்பட்டு. அப்போது அவர்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களினமாக இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. அப்போது அவர்கள் கடவுளின் ஆசி பெற்ற வரை வாருங்கள், உலகம் தோன்றும் முன் முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெறாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அதன் வலப்பக்கம் உள்ள அந்த மக்களை பார்த்து ஆண்டவன் தீர்ப்பு நாளில் கேட்பதாக நாங்கள் அறிகிறோம். அதாவது சின்னஞ்சிறிய உங்கள் சகோதரனுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்வீர்கள். அதனால நாங்கள் சின்னஞ்சிறிய சகோதரங்களுக்கு உணவு, உடை, உறையுள் என்று நாங்கள் அவைகளை செய்வதன் மூலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பணியை, புதுநிலையாகிய நாமும் இன்னும் ஆண்டவரின் பணியை இந்த சிறிய அர்ப்பணிப்பின் மூலம், இந்த அர்ப்பணிப்பான சேவையின் மூலம் நாங்கள் ஒவ்வொருவரும் செய்வோம். அதற்கு ஆண்டவருடைய கிருபை கிடைக்க நீங்களும் நாங்களும் இணைந்து இந்த பணியை செய்வோம். எல்லோருக்கும் பரப்புங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அதன் மூலம் நாங்கள் இந்த பணியை தாயகத்துக்கு தொடர்ந்து செய்து நாங்கள் ஆண்டவற்ற பணியின் சாட்சிகளாக இருப்போம். நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.